இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் தலைவர் இங்க வர சொன்ன இந்த நேரத்துக்கு ஒன்றும் காணல இன்னும் முக்கியமான அலுவலன்னு சொல்லி டாஸ்பாக் அண்ணாயும் விட்டுட்டு வர சொன்னது எங்க ஓ பொடியன் நீட்டா தான் இருக்கிறான் சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி வந்திருக்கிறான் இதே மாதிரி தான் வர சொன்ன நீ வந்தது அவனுக்கு தெரியுமோ இல்ல இல்ல அவன் ஒரு புலக்கண்ணு அவன் என்ன மாவி போகலாம் இப்ப என்ன பிரச்சனைடா உன்னை நான் இங்க வர சொன்னது சரியோ ஒரு விஷயத்துக்கு தான் இங்க வர சொன்னதான் நான் நீ என்னோட இருக்கிறது ஒன்றும் மற்றவைக்கு தெரியக்கூடாது அவரை கலட்டி விடுவோம் உனக்கு தான் நான் அடுத்த பதவி தரேன் என்ன வளர்த்து விட்டாரு டேய் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒருதன் வளர்த்து விடலாம் ஒருதன் எங்களை உயர்த்தி விடலாம் எங்களை கொண்டு வந்து இன்னொருத்துல அறிமுகப்படுத்தியும் விடலாம் ஆனா நாம என்ன செய்யப்படாத அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த நன்றி விசுவாசம் நாம தான் அவர் தான் எங்கட ஒரு தலைவர் அவர் தான் குரு அவர் தான் எங்கட எல்லாம் ஒண்ணு என்ன செய்யக்கூடாது ஆக குனிய கூடாது விளங்கிட்டா என்ன சொன்ன கூனிய கூடாது ஆனாலும் பண்ண இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்து விட்டது அவர் தான் இந்த செக்ஷனுக்கு கொண்டு வந்து விட்டது அவர் தான் திரும்ப திரும்ப நான் சொன்னதை சொல்றாடே இப்ப இதங்கட அலுவலகம் இல்லோ நான் தானே தலைவர் நீங்க தலைவர் அவர் எனக்கு ஈக்குவலா வரலாமோ ஈக்குவலா வர இல்லாது ஆனா வர முயற்சிக்கலாமோ அவர் என்ன சொல்லி திரிகிறார் நான் தான் இந்த கம்பெனிக்கு நாளைக்கு பெரியாள் நான் தான் இவைக்கு பெரியாள் நான் இந்த இதுக்குலாம் வெட்டி ஓடி அங்க வந்துடுவேன் எனக்கு அவரை தெரியும் எனக்கு இவரை தெரியும் அங்க இருக்கிறவரை தெரியும் இந்த சனம் எல்லாம் எந்த ஆக்கள் ஏண்டா எனக்கு விசாரமா வராதோ அது இருக்கட்டும் சரி எனக்கு அவன் நல்ல பற்றி இருக்கடாப்பா அவன் வரத்தான் வேணும் ஓகே ஆனா நாங்க என்ன செய்யறது சரி ஓகே இருக்கட்டும் உனக்கு பதவி வேணுமோ வேண்டாமோ அதுக்கு நீ பதில் சொல்லு என்ன எனக்கு பதவி வேணும் தான் ஆனா இந்த சொன்னது தெரியுமே என்ன இந்த அரசியல் கட்சிகள் இருக்குல்ல இதெல்லாம் பெரிய பெரிய தலைவர் தனக்கு மேலதான் இருக்கணுமா அவையில் முடிவு செய்த தலைவரை மாத்தலாம்னு சொன்னவர் அவன் சொல்லிட்டான் உனக்கு தனக்கு இப்ப அரசியல்ல கூட ஆக்கள் இருக்குன்னு சொல்லிட்டான் அரசியல்ல கூட ஆக்கள் இருக்கு இத கூடி உங்களை தலைவர்ல இருந்து மாத்துறது கூடி அவர் முடிவு செய்யலாம் ஏன்னா அவ்வளவு டேலண்ட் அவர்கிட்ட இருக்கு அவ்வளவு உனக்கு மண்டிய கலவி இருக்கிறான் அப்படித்தானே சொன்னவர் அவ்வளவு உனக்கு மண்டிய கலவி இருக்கிறான் அவன் தலைவர் அப்படித்தான் சொன்னவர் அடே அவன் வந்தது இப்ப போன வருஷம் தான்டா மெம்பர்ஷிப் சரி போன வருஷத்துக்கும் அதுக்கு முதல் வருஷம் நடப்பதுனா அவர் மெம்பர்ஷிப் நான் எவ்வளவு காலத்தில் இருக்கிறேன் அவனுக்கா எனக்காடா அவனு நாங்க உங்களுக்குமே எடுக்கிறது இல்லை இப்ப என்ன செய்தது இதுக்காக அவர் எடுத்து கொண்டு வந்தது அதுக்காக நீ நினைச்சு போடாது என்ன அவர் வந்து என்ன மேவி கொண்டு போகலாம்னு நீ ஒருபோதும் நினைக்க கூடாது சரி நான் தான் பெரிய ஆள் எனக்குத்தான் எல்லாம் நான் நினைக்கிறதா நடக்கும் அவ என்னன்னு சொன்னா அவர் இன்னைக்கு வரையில இல்லோ அவரை சில விஷயத்த கூப்பிட வாராரோ சில விஷயம் செய்து வாராரோ மக்களோட அவருக்கு எல்லாம் நாங்க ஃபீல்ட் விசிட் எல்லாம் கொடுத்தாங்க ஃபீல்ட் விசிட்ல நம்ம என்ன செய்யறார் அவரை ஐயோ சொல்றங்கள் அவர் வந்து இங்க நிறைய பேரோட சொல்லிட்டு திரிகிறாராம் தான் தான் இங்க பெரியான் இதெல்லாம் மேற்கேலாது அண்ணன் உங்களுக்கு தெரியுமே என்ன இவர் ஒரு சின்ன இது பற்றி படுத்து அவர் கூட பேருக்கு இது நிவாரண திட்டம் கொடுக்குறாரு உனக்கு அது தெரியும் அதுல என்ன பிடிச்சவர் அவர் பிறகுதான் தம்பி இப்படி வாங்கோ இந்த இடத்துக்கு வாங்கோ கூப்பிட்டு தான் இங்க உங்கள்ட்ட வந்தேன் இப்ப நீ என்ன சொல்றா
அவர் எல்லாம் ஸ்பான்சர் எடுக்கிறார். அவருக்கு இந்த ஏரியாவில் நிறைய பேரை தெரியும். உண்மையா தெரியும். அப்ப அவர் பெரிய ஆள் நீ நம்புற. சரி ஓகே, நீ நம்பு. சரிதானே? இப்ப எங்களோட இருக்கிறார்கள் முக்காவாசி பேர் யாருக்கு சப்போர்ட்? எனக்கா அவருக்கா? உங்களுக்கு தெரியக்கூடிய நீங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் விழுவுது. விளங்குதானே? அப்ப நான் என்ன சொல்லணும்னு சொன்னா, இவனை இப்ப நீ விட்டுட்டான்னு வச்சுக்கொள்ள, நீ எப்படியே காலங்காலமா எப்படி இருக்க போறாய்? எப்படி இருக்க போறாய்? அவனுக்கு அடிமையா தான் இருக்க போற. அவனுக்கு அடிமையா இருக்கிறன்னு சொன்னா எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்ப நீயும் புதுசா வருவோம்னா நான் யோசிக்கிறேன். இல்ல நான் அவனுக்கு அடிமையாத்தான் இருக்க போறேன், நான் இப்படித்தான் இருக்க போறேன்னு சொன்னா அதுக்கு நான் ஒன்னும் செய்ய இல்லை. உனக்கு ஒரே கதை ஒன்று சொல்றேன். சரிதானே? ஒரே கதை. சரிதானே? இந்த ஜெர்மன் இருக்கு தானே, ஜெர்மன் நாடு. ஜெர்மன் நாட்டுல முந்தி பழங்குடி இருந்ததாம். பழங்குடி. அப்ப அந்த பழங்குடியல்ல இந்த சனம் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறதும் நல்லா வர இல்லை, அந்த ஒரே பிரச்சனையால் அது இதுன்னு சொல்லி இந்த பழங்குடி சனம் இருந்துச்சு. எப்படி இருக்கல அவங்க கொஞ்சம் படிச்சாக்கிறதுக்கு தானே அவை ஒரு முடிவெடுத்துச்சுன்னா, சரி இந்த பழங்குடி சனத்தை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு நல்ல ஆக்குவோம், நல்லவர்களா மாத்துவோம்னு சொல்லி இந்த சமூகம் முடிவெடுத்துச்சு. எடுத்தால் இந்த நகரப்புறத்துல அவை கண்டு வீடு கட்டினாங்க. அவைக்கு இருந்தத்துல வேலை, இருந்ததுல சாப்பாடு. இப்ப மற்றது இப்ப சாமான்கள் வாங்க வேணும், பொருட்கள் வாங்க வேணும்னு சொன்னா ஒரு இடத்துக்கு போகலாம். இப்படி அவர்கள் இருக்கல. இந்த இடத்துல அவைக்கு சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போட்டு, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, பிளே கிரவுண்ட் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, போக்குவரத்து வசதி இருக்கு, இப்படி எல்லா வசதியும் கொடுத்தாச்சு. எங்க இந்த காட்டுல மிருகங்களை கொண்டு, மிருகங்களோட காடை ஓடி போன சனத்தை, ஒழுங்கா உடுப்பு போடாத சனத்தை கொண்டு வந்துங்க ஒரு நகரப்புறத்துல இருத்தியாச்சு. அப்ப அங்க இந்த கிராமப்புறத்துல என்ன செய்ய ஒரு அடிமைக்கு கீழே ஒரு அடிமையா ஒரு முதலாளி என்று சொன்னா அவனுக்கு போய் தினம் தினம் வேலை செய்யறாரு. ரைட்? அவன் சொல்றதான் செய்கிறாரு, அவனோட தான் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துலதான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவங்களை கொண்டு இங்க இருக்கிறாங்க. இப்படி இருந்தேக்குள்ள கொஞ்சம் பேர் வேலை செய்ய பார்த்தாங்க. இது புதுசா இருக்கு அவங்களுக்கு. சரிதானே? இந்த அடிமையா வாழ்றதுதான் சரி. என்ன மாதிரி இரவோடு இரவா என்ன செய்தாங்க இவங்க அந்த முதலாளிகிட்ட ஓடி போயிட்டாங்க. அந்த பழங்குடி என்ன செய்தாங்க அங்க, அந்த அவங்களை கொடுமைப்படுத்தின பழங்குடி அந்த முதலாளிட்டு என்ன செய்தாங்க, ஓடி போயிட்டாங்க. அப்ப அந்த முதலாளிக்கு போய் சொன்னாங்களாம், ஐயோ கடவுளே, இனிமே நாங்கள் அந்த பக்கமே போக மாட்டோம், நீங்க சொல்றதுதான் சரி, நீங்க தான் எங்களுக்கு தெய்வம், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம்னு சொல்லி போனாங்களாம். அப்ப இதுல என்ன விளங்கி கொள்ளும்னு சொன்னா, எங்கட சனமும் சரியோ நீயும் தான் அந்த எந்த பழகினியோட அதைத்தான் செய்வீங்க. இப்ப அந்தமான் தீவில ஒரு தீவு சனம் இருக்குது. அந்த சனத்தை கொண்டு வெளியில காட்டி இந்த பிளைட்ல ஏறலாம், இந்த ரயில் ஏறலாம், அது செய்யலாம், இது செய்யலாம்டா அந்த சனம் என்ன செய்யுதுன்னு யார் பூந்தாலும் கொல்லுது. அதுகள் இப்பவும் என்ன செய்யுது, அந்த பழங்குடி உடுப்போட பழங்குடி மாதிரியே இருக்குது. சரி, அதுகள் வாழுதுகளோ கொல்லுதுகளோ என்ன வேண்டே தெரியாது. அப்ப இப்படி நவீனத்துக்கு வாங்க கேட்டா விளங்காது. இப்ப இதுக்கு பிறகு நீ முடிவெடு, என்ன முடிவு எடுக்க போறான்றத. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் அந்த முதலாளி வர்க்கத்துக்குள்ள போய் அடங்கி ஒடுங்கி அடிமையா இருக்கிறது தான் உங்களுக்கு விருப்பம்டா, நீ அவ்வளவு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீயும் என்ன மாதிரி ஒரு தலைவனா, நீயும் ஒரு வளர்ந்து நாளைக்கு 4 பேருக்கு நல்ல செய்யற மாதிரி தனியா போய் ஒரு கட்சியோ அல்லது தனியா போய் ஒரு கம்பெனியோ தனியா போய் ஒரு கூட்டத்தையோ நீ உருவாக்குறன்னு சொன்னாலும் அதுக்கு வளரணுமாடாப்பா. இதெல்லாம் சொல்லி எங்க வழங்கப்படுத்துறது? நீங்கள் இல்ல நீ அந்த சனம் ஜெர்மன் சனம் மாதிரி தான் அப்படித்தான் போறான்னு சொன்னா என்ன செய்யறது? சரி, என்ன கொஞ்சம் விளங்குது, யோசிக்கணும் இல்ல. இதுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை என்ன சொல்லுவாங்க. இப்ப எங்க கம்பெனிலையும் கம்பெனி எலெக்ஷன் வருது, யார் தலைவரண்டு? இப்ப இந்த கம்பெனி எலெக்ஷன்ல யார் தலைவரண்டு வருது? அப்ப நீங்கள் எல்லாருமே ஒரு பேடான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா திரும்ப திரும்ப அப்படித்தான் இருக்க போறீங்க. சரிதா, ஆனாலும் இது செருப்பு போட்டு நாங்கள் செருப்பு போட்டு கொண்டு போறோம், போற பாதையில செருப்பு இருந்துச்சுன்னா தூக்கி தலையில விடுறாரு. அது தூக்கிதான் பண்ணும். இப்ப நீ மேலே ஏணியில ஏறாதானே, அப்ப நீ ஏத்தி விட்டது யாரு? ஏணி. அப்ப ஏணிக்கு நன்றி விசுவாசம் பண்றதுக்காண்டி நீங்க அதை புடுங்கி தலையில வச்சு கொண்டு போலாமோ? அது ரிஸ்கான வேலை. அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னாடா,
இதைத்தான் சொல்றேன். இப்ப ஏணி எங்களை ஏத்தி விட்டேன்டாக்காண்டி ஏணியை தூக்கி கொண்டு அலைஞ்சு கஷ்டப்படக்கூடாது. நாங்கள் ஏத்தி விட்டவன் சொல்லி திரிய மாட்டானோ? அதுக்கு தாண்டா நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த பேர் இந்த துரோகமும் இந்த நல்லதும் எப்பவுமே வாழும். இந்த காலத்துல பேர் துரோகம் செய்தவன் நல்லா வாழ்றானா அல்லது நல்ல செய்தவன் நல்லா வாழ்றானா? துரோகம் செய்தவன் நல்லா வாழ்றான். இன்னும் கணக்க சொல்லலாம். இந்த தென்னாப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற வளங்கள் எல்லாம் அள்ளி கொண்டு வந்த இத்தாலி, லண்டன், பிரான்ஸ், ஜெர்மன் இவங்கெல்லாம் இன்றைக்கு என்ன எப்படி இருக்காங்க? வல்லரசு நல்லா இருக்கிறாங்க. ஆனா வளத்தோட இருந்த தென்னாப்பிரிக்க நாடுகள் என்ன செய்யுது? இன்றைக்கு சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு நக்குது. விளங்குதா? நான் என்ன சொல்லணும்னா, இவனை பற்றி எந்த கருத்தும் எடுக்க, இவனோட விளக்கண் சந்தர்ப்பத்தில் அப்படியே என்ன வலிக்கிற மாதிரி வழி கொண்டு போய் அவனை நீ இனிமே நீ அவனோட சேர்றத இண்டோட ஆல் அவுட். இந்த விளக்கண்ண இண்டோட அவுட் பண்ணி போட்டு வந்தாதான் உனக்கு வாழ்க்கை. துருவங்கள்டாடாப்பா கணக்க நடக்கத்தான் வேணும். உனக்கு இப்போ உண்டி எதிர்காலி ஓணுமோ, நீ நல்லா வரணுமோன்றதெல்லாம் மாற முடிவெடுக்கணும். அது நல்ல நினைக்கிறவன் முடிவெடுத்து தான் கொண்டு போவான். நான் உனக்கு நல்லது தானே நினைக்கிறேன், நீ நல்லா வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு பிறகு நீ அந்த முடிவெடுக்கலன்னு சொன்னா நான் ஒன்றும் செய்யலாது. அப்போ உனக்கு நான் திரும்ப சொல்லிட்டேன், என்ன இந்த பேர் அமெரிக்கா, லண்டன் இதெல்லாம் நல்லா இருக்கிற காரணம் நீ நாட்டில சுரண்டுறது. அடே அமெரிக்கா வந்து பக்கத்துல கனடாட்ட தாண்டா வளத்தை சுரண்டி கொண்டு போறான். ஆனா கனடாக்காரன் என்ன செய்யறான்? சுரண்டினது மட்டும் இல்ல, கனடாக்காரனையே சென்டர் கண்ட்ரோலுக்கு ஏறி கொண்டு வச்சுக்கான். ஆறுட்டடாப்பா கனடாக்காரன் வளத்தை தரமாட்டான்னு சொல்லி பாதையை போட்டு விட்டு அமெரிக்கா நடுத்தருவடா. ஆனா என்ன அந்த கனடா ஒண்ணு முடிவெடுக்கிறான் வச்சுக்காண்டா இவன். அப்ப அவன் அப்படியானால் உனக்கு தெரியாது, அவன் அப்படியானால் சரி என்ன நான் எதுக்கு முன்னோட வார் நல்ல முடிவா எடுத்து சரிதானே? இது ஒரு வார் நான் ஒரு போன் ஒன்று எடுத்துட்டு வாரேன். நில்லு வார். ஹலோ, ஓமோம் என்னன்னு சொன்ன எல்லா நடவடிக்கையும் சரி. இப்ப கம்பெனியில வந்து நான் நிறுத்துற ஆள் தான் தலைவரா வர போறேன். ஓஹோ, நான் ஒரு ஆள் நிறுத்த போறேன். என்னன்னு சொன்னா இதுக்கு போட்டியா நிக்கிற இப்ப கண்ணை பேர் இதுக்கு போட்டி. ஆனா எல்லாரும் உடைச்சு போட்டு நான் இருந்தேன். என்ன சொன்னா இவன் கொஞ்சம் படிச்சிருக்கான். ஓஹோ, அவன் அங்க படிச்சுக்கான் இங்க படிச்சுக்கான், அவன் ஒரு கட்டிக்காரன். நாங்கள் வந்து கட்டிக்காரனை தானே போடுவோம். ஓ ஆள் வேறும் ஆள் வந்த உடனே நாங்கள் அதை போட்டு எடுப்போம். ஆள் வந்த உடனே நாங்கள் அதை போட்டு எடுப்போம். ஆள் தான் தலைவர். அதுல நீங்க எந்த பயமும் இல்லை. ஆள் தான் தலைவரா வரப்போதோ. எடுக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமே? என்ன உனக்கு ஒன்று தெரியுமே? என்ன அந்த உனக்கு எதிராக எல்லாம் ஏற்படுது. எனக்கு எதிரா? ஓ என்ன செய்யறான்? யூடியூப்ல இது போடுது, ஸ்பான்சர் எடுக்குது, வேற ஆக்கள் எல்லாம் கேட்குது, நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கு, 5-6 பிரிண்டர்ஸ்ல ஆர்டர் பண்ணிருக்கு, ஸ்பான்சர் பண்றாங்க. பாட்டி எல்லாம் வைப்பானே. அதுக்கெல்லாம் அந்த பார்ல எல்லாம் செட் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு இடத்துக்கு ஒரு நாளைக்கு பண்ணாலும் ஒரு இடத்துல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு இடத்துல ஒரு நாளைக்கு பாட்டி அட எங்கட கூட்டம் வந்து என்னடாப்பா இது 1500 ரூபாய்க்கும் ஒரு 800 ரூபாய்க்கும் பின்னால போற கூட்டத்தை வச்சுக்கொண்டு ஜெயிக்கிறேன்னு சரியா கிடக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கு. நான் உனக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா, ஆளை வந்து நீ உனக்கு பயன்படுத்திக்கொள். அப்படித்தான் நான் பயன்படுத்தி கொள்றேன். ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இருக்கല്ലോ, அவர் எங்க போறாரு என்னென்ன செய்யறாருன்றத நான் அறிஞ்சு வைக்கிறேன். எனக்கு நீங்க இந்த உபதலைவர் போஸ்ட் தருவீங்களோ? உபதலைவர் நான் எந்த இதுல நான் உன்னதான் நிறுத்த போறேன். நன்றி. இப்படிதான் நல்ல ஒரு மயக்கத்தோட இருந்தா நல்லது. என்னன்னா அவன் நல்லா வரக்கூடாது, அவனை போடுறதுக்கு பார்க்க. இப்ப அவனுக்கு ஈக்குவலா நிக்கிற நீ மட்டும்தான். சரியா? கூட பொன்ஸ் எடுத்து செய்யறானே, அவ்வளவு காசு வளம் இருக்கானு நினைக்கிற மாதிரி இல்லை. நாங்க இவ்வளவு காலமா இருக்கிறோம். நாங்கள் இங்க பக்கத்தால எடுத்து தருவோம். இப்ப நான் அவருக்குண்டு தாரது எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும்னு சொன்னா, நீ தனியா வருவோம். நீ என்ன செய்யணும், என்ன சந்திக்க வரைக்கல தனியா வருவோம். தனியா வந்து நீ சொல்லணும், அண்ணே உனக்காக நான் போறேன், நான் போய் பண்ணி கொண்டு வரேன், நான் அங்க போறேன், நான் கேட்கணும்னு சொல்லி நீ தனியா வருவோம். தனியா வந்தா தான் நான் உனக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணலாம். நீ என்ன சொன்னா அதெல்லாத்தையும் தூக்கிக்கொண்டு போய் ஆளையும் வச்சு உனக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தும். ஆள் வந்து ரிலிஜியவாய் அப்படித்தான் நான் பயன்படுத்துறேன். ஆனாலும் எல்லா இடம் உங்களுக்கு தெரியாது. எல்லா இடமும் சொல்லி மண்டைகள் இப்படி நீ வேலை திட்டம் தர்றேன், திட்டங்கள் எல்லாம் அவர் வழிப்படுத்தி ஒரு அறிக்கையா எழுதி வச்சிக்க.
அதைத்தான் எல்லாட்டையும் கொடுக்க போறாரு. இப்ப என்னண்டா ஓ. அவன் என்னவும் செய்யட்டும், எங்களுக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. அவன் என்ன செய்யறதுலாம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆமா. நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து நான் சொல்ற எல்லாத்தையும் செய்தாலும் ஓகே. உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன், சரிதானே? நீ குழம்ப கூட உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. இப்ப என்னண்டா, ஒருதன் ஒரு மோட்டார் பைக் மெக்கானிக் கடையில போய் மெக்கானிக் பழகுறான். சரி, மெக்கானிக் எல்லாம் பழகுறான். ஒரு மோட்டார் பைக் கடையை போறான். எப்படி மோட்டார் பைக் கலட்டுறது, என்னென்ன பிரச்சனை வரும், ஆயில் பிரச்சனை வருமா, அல்லது சைலஞ்சர் பிரச்சனை வருமா, அல்லது இன்ஜினுக்கு சீஸ் போகுமா, அப்படி இப்படி எல்லாம் என்ன செய்யறான், பழகுறான். பழகி இப்ப மோட்டார் பைக் கொண்ட கலட்டி பூட்டி திருத்தி கொடுக்குற அளவுக்கு என்ன செய்துட்டான், வளர்ந்துட்டான். இப்படி வளர்ந்து போய் இருக்கேக்குல்ல. அப்ப இவனுக்கு அங்க சம்பளம் எவ்வளவு? சம்பளம் என்ன 1500 ரூபா. இவனுக்கு கொடுத்தது ஒரு 1200 ரூபா சம்பளம். ஆனா மதிய சாப்பாடு சின்னது டீயும். அப்ப இதுல இவர் ஃபுல்லா பழகல, ஒரு கொஞ்சம் பழகிட்டாரு. ஃபுல்லா பழகல, ஒரு என்ட்ரி அரபுரம். இப்ப இந்த நேரத்துல ஒரு உடுப்பு கடையில சொல்றாங்க, தம்பி உனக்கு நாங்கள் ஒரு 1400 ரூபா சம்பளம் தாரோம், உடுப்பு கடைக்கு வாரியும். இவர் எல்லாத்தையும் கட்டி தூக்கி எறிஞ்சு விட்டு போறாரு கடைக்கு. அந்த மூடவை கடையை போறேன். போயிட்டு சொன்னாராம், நான் வேலையை விட போறேன், என்ன சம்பளத்தை தாங்க உண்டு, கொஞ்சம் ரஃபா. இப்போ சொன்னாராம், பிரச்சனை இல்லை, நீ எங்க போறான்னு கேட்டேன். சொன்னா நான் வேற வேலையை போறேன். அப்ப அவர் கேட்டாரா, நீ இந்த மெக்கானிக் கடைக்கு போறியோ அல்லது இல்ல நான் ஒரு உடுப்பு ஜவுளி கடைக்கு போறேன். உடுப்பு மடிச்சு வச்சு உடுப்படுத்த கொடுக்குற கடையை போறேன். நான் சொல்லிச்சான், நீ போ, சந்தோஷம், நீ வேலையை போறது. அவர் சொன்னாரா, வாங்கினா சம்பளம் கூட தராங்க. சொன்னா 200 ரூபா கூட தராங்க. அவர் சொன்னாராம், சரி ஓகே, எனக்கு சந்தோஷம், நீ போ, ஆனா ஒரு விஷயம் மட்டும், நான் சொல்றத மட்டும் நீ கேட்டுட்டு போ. அப்ப இவர் கேட்டாரா, என்ன? சொன்னா, நான் இன்னும் வேலை கிடைக்கிறதுக்காக சொல்லல, சொல்றேன். அவர் சொன்னாராம், நீ எங்கேயாவது ஒரு வேலைக்கு போனா அந்த தொழிலை கற்றுக்கொள்றதாக நீ ஒரு தொழிலுக்கு போகணும். நீ ஒரு எங்க இருந்தாலும் போனால் அதை கற்றுக்கொள்ளவும். அப்ப நீங்க என்ன மெக்கானிக் கடைக்கு வந்த, மோட்டர் பைக் கரெக்டா பழகின, திருத்த பழகின, இப்படியே திருத்தி கொஞ்ச நாள் போனா நீயே ஒரு மோட்டர் பைக் கடை மெக்கானிக் கடை போடலாம். உனக்கு கணக்க செலவு இதுக்கு தேவை, உனக்கு சாவி செட் இருந்தா போதும். சரி, நீ உண்ட வீட்டையும் வச்சு செய்யலாம், அல்லது உண்ட மாமா வீட்டையும் செய்யலாம், அல்லது ரோட்லையும் கலட்டி பூட்டி நீ செய்யலாம். உனக்கு ஒரு தொழில் பழகிடு. ஆனா நீ ஜவுளி கடைக்கு போனா அங்க தொழில் பழக என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. சாரியை மடிக்கிறது நீ வீட்டை மடிக்கிற, சரத்தை மடிக்கிறது வீட்டை மடிக்கிற, சேட்டை மடிக்கிற, உனக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்ப நாங்கள் சம்பளம் கூடன்றதுக்காக அந்த வேலைக்கு போய் வாழ்நாள் ஃபுல்லாவே நாங்க என்ன செய்ய வேணும்? கொத்தடிமையாகவே இருக்கணும். அப்ப நீ கொத்தடிமையா இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு சொந்தமா ஒரு தொழில தொடங்கணும், அல்லது உனக்கு ஒரு சொந்தமான தொழிலா இருக்கும். நீங்க நாளைக்கு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். அப்ப நீ நாளைக்கு தலைவனா வரணும்னு சொன்னா இப்படியான வேலைக்கு தான் நீ போகணும்னு சொல்ல. இவர் சொன்னாரா, சொறி என்னன்னா இங்க உங்களோட வேலைக்கு நிக்கணும். அவர் சொன்னாரா, இல்ல நீ என்னோட இப்ப நிக்க வேண்டாம், நீ என்ன செய்யணும் சொன்னா வேறு ஒரு கடையில போய் பழகு. இப்ப நான் உன்னை கம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நீ போய் பாடு, வேலை செய். ஆனா இந்த ஜவுளி கடைக்கு மட்டும் இப்படியான வேலைக்கு போவாது. அப்ப நீங்க தெரிவு செய்யற வேலை, நீங்க தெரிவு செய்யற வழி எல்லாம் எப்படி இருக்கணும்? நல்லதா இருக்கும். நாங்களும் 4 பேருக்கு வேலை செய்யணும், நாங்களும் கற்றுக்கொள்றதா இருக்கணும். இதெல்லாம் புரியாமல் ஒன்றுமே செய்யலாம். அப்ப இதுக்குத்தான் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒரு வழிமுறையை யோசிங்கடாப்பா. ஒரு அனுபவசாலி ஒரு இது சொன்னா இதென்னங்கோவன் அவனோட எனக்கு சாதுவா எதிர்ப்புத்தான். அவன் எனக்கு சொந்தக்காரன் தான், அவன் நல்ல மாதிரி இருந்தான். ஆனா எனக்கு ஒன்று என்னதுன்னா, அவற்றை கதை அழுப்பின தெரியுந்தான். மூவி கதைக்கிறது தான் அங்க செய்வேன் நீங்க செய்வேன். சும்மா செல்லமா ஒரு விளையாட்டை விட்டால் அவர் இப்ப என்னன்னா எங்களுக்கு மேலே இல்லை நிக்க ஏற்றுக்கொள்ளாமோ? உண்மையே ஏற்றுக்கொள்ள இயலாது. அப்ப இப்ப என்னன்னா, இப்ப அவர் இன்னும் சொல்லுவேன், இப்ப நீ நேற்று தான் வந்தனி, முந்த நாள் தான் வந்தனி, என்னென்று கொடுக்கலாமன்ட்டான். அதெல்லாம் முடியலாம். அதுக்கெல்லாம் நாங்கள் வழிமுறை வச்சிருக்கோம், சரிதானே? தேவை வேண்டியதுன்னா ஆளை நாங்க என்ன செய்வோம்? கம்பெனில இருந்தே தூக்குவோம். டிரெக்டர், சிஇஓ எல்லாருமே யாரோட இருக்கிறோம்? என்னோட நல்லமா கலட்டியே விட்டு என்ன இப்ப சொல்றாரு. இது தான் அவர்கள் மூலம் தான் உள்ளுக்கு வந்த நானா இப்ப எல்லாம் கைக்க இருக்கணும் மையில வைக்கிறார். உண்மைதான், அந்த கைக்கு இருக்கிறது தான். ஆனா அவருக்கு ஈக்குவலான ஒரு ஆள் யார்? நீ. அவர் விட்ட புள்ளி என்ன சொல்லுவாப்போம்? உன்னை கொண்டு அவர் விட்ட பிள்ளை உன்னை கொண்டு தனக்கு ஈக்குவலான ஒரு தானே கொண்டு வந்த. ஆனா அவர் விட்ட பிள்ளை. அப்ப நாங்க என்ன இப்ப
அவருக்கு ஈக்குவான ஆளா உன்னையே நாங்க பயன்படுத்தோம். சரிதானே? உனக்கு தான் தலை முத்துவோம். ஆனா நீ உண்டு, அவன் உன்னை வச்சு காய் நகர்த்தி போடுவான். ஓ, இப்ப உனக்கே தெரியும் முன்ன வச்சு எவ்வளவு காய் நகர்த்து வேறண்டு. அப்ப நீ என்னன்னு சொன்னா, நீ போற இடங்களுக்கு அவனை கூட்டிக் கொண்டு போக கூடாது. ஆனா அவன் போற இடத்துக்கெல்லாம் நீ பின்னுக்கு போகணும். நீ செலவழிக்கிறன்னு எல்லாம் யோசிக்க கூடாது. அவன் போற இடத்துக்கெல்லாம் நீ போகணும். எப்பவுமே அவனோட தொடர்புல இருக்கணும். இந்த நேர்மை, நியாயம், ஐயோ அவன் முகத்தில் எப்படி முழிக்கிறது, மச்சாச்சி குத்துமண்டெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, கதைக்கா கூடாது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி செயற்பட்டா சரியானு நினைக்கிறேன். இது விளங்குமென்னு நினைக்கிறேன். அப்ப இனி என்ன மாதிரி அப்ப இந்த வேலையெல்லாம் தொடங்கு. சியாமன் போஸ்ட் உனக்கு தான். சரிதானே? அப்ப சியாமன் போஸ்ட் உனக்கு தான். நான் உனக்கான எல்லா வழிமுறையும் நான் சொல்லி தருவேன். ஆனா நீ அவனோட சேர்ந்து வரக்கூடாது. அவற்ற இடங்கள்ல போய் அவருக்கு ஒரு ஃபேமஸ் வருமாண்டா அந்த இடங்கள்ல எல்லாம் மெல்லமா குழப்புற வேலையில பார்க்கணும். மற்ற ஒவ்வொரு பிராஞ்சிலையும் போய் தட்டி அவரை உடைக்கிற வேலையை பார்க்கணும். ஆனா நீ உடைக்கிறது அவனுக்கு தெரியக்கூடாது. அந்த வேலையை நான் பார்க்கணும். ஆனா அவரோட சேர்ந்து அவருக்கு அதுதான் கூட இருந்து புள்ளி பறக்கிறது. நாங்க கின்ற அந்த என்னன்னு சொல்றது பொறிக்கிடங்களை அவர் உளுத்தோடும். மெல்லமா விடும். மெல்லமா விடும். விழுந்தா பிறகு நாங்கள் சரி ஓகேதாப்பா இது இப்படி நடக்கிறது தான் சரி என்று சொல்லி என்ன செய்வோம், அட தட்டி விடுவோம், தட்டி தூக்குறோம். விளங்கிட்டு தானே? சரி, இப்ப என்ன செய்வோம்? இப்ப நான் அவர்கிட்ட ஆபீஸுக்கு போறேன். இன்னைக்கு என்ன மீட்டிங்க போய் என்ன மாதிரி நிலவரம்னு பார்த்துட்டு உங்களுக்கு பின்னாடி போல வந்து மீட் பண்றேன். இல்ல நம்பர் இருக்குதானே, மெசேஜ் போட்டு விட்டுப்போம். மற்றது அவனோட சேர்ந்து வரக்கூடாது. நான் வேற கூட்டிட்டு விளையாட்டெல்லாம் சரியா இருக்கும், நகர்த்தெல்லாம் அப்படி நேரத்துல இருக்கும். ஓமா சரிதானே? சரி போமா. சரி நான் போட்டு வா. சரி போயிட்டு போன் பண்ண உண்மையா போன் பண்றேன், ஆன்சர் பண்ணுவேன். ஓ, நீ அடிச்சா தூக்குவேன், அவர் அடிச்சா நான் தூக்குறதே இல்லை. நான் அவர் போன் பண்ணினா நான் தூக்குறதே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அவரை எப்படியாவது தட்டி விடுவோம். சில விஷயங்கள்ல எல்லாரும் மாட்டினவன்கிட்ட நாங்கள் எங்க போறது என்ன. சரி நீ அப்ப போட்டு வா. நான் போட்டு வா. ஓகே. ஓ, இங்க என்னென்ன சொன்னா அவருக்கு ஈக்குவலா நான் இவரை இறக்கிட்டேன். சரிதானே? இவரை இறக்கிட்டேன். அப்ப இவர் தான் எங்களுக்கு முக்கியமான ஆள். இவர் சனத்திட்டையும் இறங்கி எங்களோட ஃபீல்ட் விசிட்ல ஒவ்வொரு சனத்திட்டையும் இறங்கி சனத்திட்ட சொல்லுங்க, எங்களோட சனம் வந்து நாங்கள்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் சரியா செய்து ஆராக்கள், நாங்கள்லாம் இந்த மக்களோட இருப்போம். மற்றது எங்களோட கம்பெனி வந்து தொடர்ச்சியா இந்த மக்களுக்காக செய்து கொண்டு வர வேலை எல்லாத்தையும் சொல்லுவோம். அவரை நான் இவரை தூக்கிட்டேன், எல்லாத்தையும் தூக்கியாச்சு. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா எங்களோட சனத்துக்கு நல்லது செய்ய வேணும், மற்றது எங்களுடைய ஆக்களுக்கு எங்களோட கம்பெனிக்கு நல்லது செய்யணும். இப்ப பொறுங்க வார், நான் அவனை கூப்பிட்டுருக்கா உங்களுக்கு கதைக்க போறேன்னா விடுறேன், அது பிரச்சனை இல்லை. இது எங்களோட ஒவ்வொரு விஷயமும் சிறப்பா இருக்கணும். நாங்கள் இந்த என்னன்னு சொல்றது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஓடிக்கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிய வேணும். மற்றது இவற்றை நான் சொன்னேனே அவற்றை இதுக்கு ஒரு தடவை மறக்க வேண்டாமா, ஒரு தடவை மறக்க வேண்டாம். நான் சொல்றாக்களை மட்டும் மறக்கினா சரி. ஓ சரி, நான் மாறினேன், அங்க பாரு. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர் கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை, கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம்.